Hi, welcome to Stand With Own YouTube channel. This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store, App Store. BuyMode e-shopping, BuyMode e-shopping, BuyMode online, BuyMode shopping. ஓகேங்களா, இன்றைக்கி தினமும் நம்ம ஸ்டாண்ட் வித் ஓன் யூடியூப் சேனலில் பொறுத்த வரைக்கும் திருக்குறள் பற்றி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதன்படி இன்றைக்கி ஒரு திருக்குறள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருக்குறள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அதாவது திருவள்ளுவர் முதல்ல உருவாக்கிய இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற திருக்குறளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதன்படி ஃபஸ்ட்டு இந்த திருக்குறளுக்குண்டான பொருள் விளக்கம், ஏன் இந்த அகர முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த உலக உயிர்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த இந்த உலக உயிரில் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, நம்ம எழுதுகிறோம் இல்லையா, எல்லா உயிரும் இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்கள் எழுதுகிறோம். அந்த எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே அடிப்படையாக திகழக்கூடிய ஒரு எழுத்து எதுனா அதுதான் ஆ எழுத்து. அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதில் ஃபஸ்ட்டு இந்த அகர முதல் அப்படிங்கிறது ஆ தான் எல்லா எழுத்துக்கும் ஒரு பேஸாக இருக்குது. நம்ம உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம், ஆ இ ஊக்குல அந்த எழுத்து தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா எழுத்துக்கும் என்ன பண்ணுது, அது ஒரு முதல் எழுத்தாக இருக்குது. அதே மாதிரி இந்த உலகத்து உயிர்கள் இருக்கு இல்லையா, அந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் முதன்மைப்படுத்துகிற ஒரு உயிராக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த யூனிவர்ஸ், அதாவது கடவுள். ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலக உயிர்கள்லாம் படைச்சது யார், இந்த கடவுள். அந்த கடவுள் தான் இங்கே இருக்க எல்லா உயிர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, முதன்மையான ஒருத்தராக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறது. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறது நம்மளுக்கு தெரியும். கடவுள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி தான் நம்மளை உருவாக்கியிருக்காங்க. அந்த கடவுள் நம்ம அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உருவம் கொடுத்துருக்கோம். பட் கடவுள் அனைத்துங்களுக்கு இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். ப்ளஸ் எல்லாமே ஒரே ஒரு இதுதான். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இந்த கடவுள் அப்படின்னா ஒரே பாதைக்கு செல்லக்கூடிய, ஒரே இடத்துக்கு செல்லக்கூடிய வெவ்வேறு பாதைகளை தான் என்ன சொல்லுவாங்க, யூனிவர்ஸ். அதாவது கடவுள், அந்த கடவுள் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தான். அந்த யூனிவர்ஸை சென்றடைக்கிறதுக்கு பல வகையான வழிகள் இருக்குது. அதில் இந்து ஆகட்டும், ஜெராஸ்ட்ரியா ஆகட்டும், முஸ்லீம், கிறிஸ்துவஸ் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மதங்கள் இருந்தாலும் அந்த மதங்களுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நல்ல பர்சன்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். அதுதான் சொல்லியிருக்காங்க. அதன்படி தான் இந்த திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கடவுள் ஆதி பகவன் அப்படிங்கிற இந்த கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதி பகவனுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. ஆதி பகவன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஆதி பகவன் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதாகவும் சில ஸ்டேட்மெண்ட்டில் சில தகவலுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கடவுள் அப்படின்னா ஆதி பகவன்னா யார், அவங்களுடைய பேரண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படின்னா ஆதி பகவன் முதற்றே உலகுனா என்னது, இந்த உலகமே என்ன, இந்த உலகத்தை படைச்சது எப்படி நம்மளை படைச்சது எப்படி நம்மளோட பேரண்ட்ஸ் மாதிரியோ அதே மாதிரி இந்த உலகத்தை படைச்சதும் அந்த மாதிரி ஒரு தாய் தந்தையர் தான். அதனால் அவங்கள தான் நம்ம உலகமாக போற்றி என்ன பண்ணணும், வணங்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அவர்கள் அந்த காலத்திலே இப்பேற்பட்ட ஒரு கருத்து, நுணுக்கமான 2 கருத்துக்கள், ஒரு சொல் பல பொருள் கொடுக்குற மாதிரி இந்த பொருளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கெல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல கடவுள் அடிப்படையாக உலகத்தை கடவுள் அடிப்படையாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என் திருவள்ளுவர் அவர்கள் அவர் எழுதிய முதல் கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற கடவுள் வாழ்த்துன்னு ஒரு அதிகாரம், அதில் 10 திருக்குறள். அதில் எடுத்தோடையும் முதல் திருக்குறளாக வருது என்னது, இந்த திருக்குறள் தான். இந்த திருக்குறளை எழுதின திருவள்ளுவர் அவர்கள் மிகுந்த பெயர் பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரியும் திருவள்ளுவர் பற்றின ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டேட்டாஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி திருக்குறள் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் அங்கே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.